ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் நண்பர்களே. நீங்கள் பார்க்குறது கேட்குறது தமிழ் அனிமி நேஷன். நான் உங்கள் ஹோஸ்ட். ஒன் பீஸ் எபிசோட் 15. பீட் கூரோ உசுப் த மென்ஸ் டியர்ஃபுல் ரிசால்வ். லூஃபி கையில் அடி வாங்கி பறந்து போய் விழுந்த கூரோ அப்படியே அசைவில்லாமல் படுத்துருக்கான். இந்த அடியை பார்த்து ஜாங்கோ அண்ட் அவனோட குரூவில் இருக்கவங்களாம் என்னடா இவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு லூஃபியை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சடனாக ஒரு சத்தம், என்னடான்னு பார்த்தா 3 குட்டி குஞ்சான்ஸ் இருக்காங்களே, கயாவை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களே, அவனுங்க கீழே கிடக்கிற பூரோ மூஞ்சில ஏறி மிதின்னு மிதிக்கிறானுங்க, பறந்து அடிக்கிறானுங்க. உசாப் அதை பார்த்துட்டு அலறான், டே 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 சும்மா இருங்கடா, அவன் சாதாரண ஆள் இல்லடா அப்படின்னு கத்த. ஆனால் அந்த குட்டி குஞ்சம் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லைங்க. ஜம்ப் பண்ணி அடிச்சிட்டு இருக்கானுங்க கூரோவை போட்டு. அப்போ கூரோ டக்குன்னு எழுந்து நிற்கிறான். அவ்வளோதான், 3 குட்டி குஞ்சான்ஸும் பயத்தில் சுச்சு போகிற அளவுக்கு முழிச்சிட்டு நிற்கிறானுங்க. ஆனால் அந்த கூரோ அந்த குட்டி குஞ்சான்ஸை ஒன்றுமே பண்ணலை. அப்படியே அவனுங்களை கடந்து நேராக உசாப் கிட்ட போய் நிற்கிறான். உசாப்பை குறுகுறுன்னு பார்த்துட்டு ஒரு உதை. உசாப்பை அப்படியே சுழண்டு அடிச்சுட்டு போயிட்டு கீழே விழுறான். வாயிலேருந்து ரத்தம் ஊத்துது. அப்படியே திரும்பி லூஃபியை பார்த்து, யாரா நீ, உன்னோட டெக்னிக் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நீ என்ன டெவில் ஃப்ரூட் சாப்பிட்ருக்கியா அப்படின்னு. அதுக்கு லூஃபி, ஆமாம் நான் கோமு நோமி சாப்பிட்ருக்கேன், நான் ஒரு ரப்பர் மேன் அப்படின்னு சொல்ல, அங்கே இருந்த கூரோட க்ரூவில் இருந்தவங்கலாம் வந்து அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க இந்த டெவில் ஃப்ரூட்ஸ் பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்காங்க. அதாவது கிராண்ட் லைனில் தான் அதெல்லாம் இருக்குது அப்படின்ற விஷயங்களை கேள்விப்பட்டிருக்காங்க. பட் இந்த ஈஸ்ட் ப்ளூவில் வந்து இப்படி ஒரு விஷயத்தை பார்க்க அவங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது, ஆச்சரியமாக அண்ட் பயத்தோடு லூஃபியை பார்த்துட்டு இருக்காங்க. கூரோ ஜாங்கோவை பார்த்து சொல்கிறான், நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ண கயாவை ஹிப்னாட்டிஸ் பண்ணி அவளோட சொத்தை எழுதி வாங்கு, அப்புறம் அவளை போட்டு தள்ளிடு. அப்புறம் இந்த 3 குட்டி குஞ்சான்ஸ்னால தேவையில்லாத பிரச்சனை, நம்மளோட பிளான்லாம் அவங்களுக்கு தெரியும், ஸோ அவங்களே முடிச்சு விட்டுரு. நான் அந்த டெவில் ஃப்ரூட் யூஸரான ஸ்ட்ரா ஹேட்டை பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்னு ஜாங்கோவை சொல்ல, ஜாங்கோ கயாவை நோக்கி போயிட்டு இருக்கான். அப்போ உசுப் பைரட்ஸ் அசெம்பிள், உங்களுக்கு இப்போ ஒரு டாஸ்க், கயாவை காப்பாற்றுங்க, இங்கேருந்து கூப்பிட்டு போங்கடா அப்படின்னு கத்த. உடனே கயா அண்ட் அந்த 3 குட்டி குஞ்சான்ஸும் ஓடுறாங்க. ஜாங்கோ பின்னாடியே அவங்கள துரத்திட்டு போகிறான். இப்போ ஒரு பக்கம் ஹிப்னட்டிஸ் ஆகியிருந்தால இந்த பூச்சி அவன் என்ன பண்ணுறான், நேராக ஜோரோவை நோக்கி ஓடி வரான். ஆஸ் யூஷுவல் ஜோரோ ஒன் ஷாட்டில் முடிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறான், ஆல்ரெடி நீ என்கிட்ட தோத்துட்டு இப்போ எதுக்கு திரும்ப வர அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே முடிச்சு விட்டுறான். ரொம்ப கஷ்டப்படலாம் இல்லை, சிம்பிளாக முடிச்சிட்டான் பூச்சியை. உசுப் குரோ கிட்ட பேசுகிறான், உனக்கு மனசாட்சியே இல்லையா, இந்த வில்லேஜில் இருந்த எல்லாரும் கயாவும் உன்னை நம்புனாங்க, ஆனால் நீ இப்படி துரோகம் பண்ணுறியே அப்படின்னு சொல்ல, கூரோ அவனை பார்த்து, இது துரோகம் இல்லை, இது பிளான், இதெல்லாம் என்னோட பிளான் அப்படின்னு கத்துறான். முடிஞ்சா போய் கயாவை காப்பாற்றிக்கடா அப்படின்னு உசோப் பார்த்து சொல்கிறான். உசோப் சுருண்டு விழுந்துக்கிட்டனால உசோப் இறந்துக்க ட்ரை பண்ணுறான். பட் முடியல, அவன் கை கால்லாம் ஒதுருது, உடம்பு ஒதுருது. அவனால் எந்திரிச்சு நிற்கவே 10 நிமிஷம் ஆகும் போல. அப்படியே ஆடிக்கிட்டு வந்து நிற்கிறான். இது பார்த்துட்டு ஜோரோ, இல்லை இது வேலைக்கு ஆகுது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோரோ போயிட்டு உசோப்பத்துக்கு தோல் மேலே போட்டு கிளம்புறான். நான் இவனை கூட்டிகிட்டு கயா கிட்ட போகிறேன், நீ இங்கே இருக்கவங்கள பார்த்துக்க அப்படின்னு லூஃபி கிட்ட ஜோரோ சொல்ல, லூஃபி ஓகே சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்கிறான். அப்போது ஜோரோவும் உசாப்பும் கூரோவை தாண்டும் போது கூரோ தடுத்து, உன்னை இங்கே போக சொல்லி யாரும் பர்மிஷன் கொடுக்கலையே அப்படின்னு சொல்கிறான். அப்போ லூஃபி திரும்ப ஒரு அட்டாக், அவன் கையை ஸ்ட்ரெச் பண்ணி அடிக்க, கூரோ அதுலேருந்து மிஸ் ஆக ட்ரை பண்ணுற கேப்பில் ஜோரோ அண்ட் உசாப்பும் ஓடிடுறாங்க. அப்போ அங்கே லூஃபி 2-3 டெக்னிக்கை யூஸ் பண்ணி கூரோவை அடிக்க என்னென்னமோ பண்ணுறான். கொஞ்சம் கூட அலட்டிக்காமல் அதெல்லாம் மிஸ் பண்ணி திரும்ப லூஃபியை ஒரே லூஃபி ரொட்டேட் அடிச்சுட்டு போயிட்டு பறந்து வெல்றான். இதெல்லாம் பார்த்து அங்கே இருந்த பைரட்ஸுக்கு, லூஃபி என்னதான் டெவில் ஃப்ரூட் பவரோடு இருந்தாலும் நம்ம கேப்டன் கூரோ அவனை அடித்து பறக்க விடுறாருல, செம்ம ஸ்ட்ராங் நம்ம கேப்டன். கூரோவை பார்த்து எல்லாம் சந்தோஷத்தில் கத்துறாங்க, கேப்டன் கூரோ, கேப்டன் கூரோ, கேப்டன் கூரோ அப்படின்னு எல்லாரும் கத்த. சத்தம் கேட்டு இரிட்டேட் ஆகிறான் கூரோ. டென்ஷன் ஆகிட்டு அவன் திரும்ப கத்துறான், இந்த பேரை மாற்ற தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், அதை புரிஞ்சிக்காம திரும்ப அதே நேமில் என்னை கூப்பிடுறீங்கடா முட்டா பசங்களா அப்படின்னு கத்த. ஸோ கூரோ எதுக்காக இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்றத நமக்கு இந்த இடத்துல காட்டுறாங்க. ஒன்றும் இல்லை, அப்படியே கூரோட ஃப்ளாஷ்பேக்கு போகிறோம். ஃப்ளாஷ்பேக்கில் கூரோ அவனோட ஷிப்பில் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அந்த ஷிப்பை மெரைன்ஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாங்கோ கூரோ கிட்ட வந்து கூப்பிட்றான், அட்டாக் நடக்குது வாங்க அப்படின்ட்டு. அங்கே கூரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சேடாக மன உளைச்சலோடு தான் இருக்கான். இந்த வீக்கில் இது 2nd டைம் நடக்குது, என்னால் இதுக்கு மேலே ஓட முடியாது, பயந்து வாழ முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்கிறான் டிப்ரெஷனில். அப்போ அப்படியே எழுந்து அவன் பாட்டுக்கு அவனோட கேபின்லேருந்து நடந்து வெளில வரான். தூரத்தில் மெரைன் ஷிப்லேருந்து பீரங்கி குண்டுங்க வந்து என்னோட ஷிப்பை அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறான். அங்கேருந்து அந்த லைஃப் போட்டை இறக்க சொல்லிட்டு தனியாக அதில் இறங்கி அந்த போட்டோட மெரைன் ஷிப்பை நோக்கி அவன் அப்படியே போயிட்டு மறையிறான். அந்த குரூவில் இருக்க எல்லாரும் கேப்டன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு ஜாங்கோ கிட்ட கேட்க, ஆக்சுவலி ஜாங்கோவுக்கும் ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நேரமாக இவங்க ஷிப் மேலே நடந்துட்டு இருந்த மெரைன் ஷிப்போட அட்டாக்ஸ் எல்லாம் சடனாக அப்படி நிற்குது. பயிற்சி எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியலையே, ஸோ உடனே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அந்த மெரைன் ஷிப் கிட்ட போகிறாங்க. அங்கே கூரோ உடம்பு ஃபுல்லாக ரத்த கலரியாக தெரிச்சு போன ரத்தத்தோட கீழே நிறைய மெரைன் டெட் பாடிஸோட அவங்க ஓரமாக நின்றுட்டு இருக்கான். எல்லாரையும் கொண்டுட்டான். தனியால் வந்து மெரைன் ஷிப்பில் இருக்க எல்லா சோல்ஜர்ஸையும் போட்டு தள்ளிட்டு
அப்படி கெத்தாக நின்றுருக்கான். அப்போ அதில் ஒருத்த மட்டும் உயிரோடு இருக்கான். அவன் குரோ கிட்ட, எனக்கு உங்கள் உயிர் பிச்சைலாம் தேவையில்லை, என்னையும் கொன்னுடு, என்னால் உங்கள் கிட்டலாம் அடிமையாக இருக்க முடியாது அப்படின்னு வீரவாசனை தான் பேசுகிறான். ஆனால் குரோ, உன்னை கொன்று எனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல, ஆனால் உன்னை வச்சு ஒரு பெரிய பிளான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் ஜாங்கோ அவனோட குரூப்லேருந்து ஒரு புதுசாக ஜாயின் பண்ண ஒருத்தனை கூப்பிட்டு வரான். அவன் பார்த்தீங்கன்னா அதே முட்டை கண்ணாடி போட்டு நடுவில் வகிடு எடுத்து வாரி கிட்டத்தட்ட பார்க்க நம்ம கூரோ மாதிரி. குரோவை பற்றி கேள்விப்பட்டவங்க பார்த்தா இவன் தான் குரோ அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு ஃபேஸ் கட்டர், அப்படி ஒரு ஃபேஸ் கட்டரோட ஒருத்தர் இருக்கான். அவனை கூப்பிட்டு வந்து முன்னாடி நிற்க வச்சுட்டு ஜாங்கோ ஹிப்னடைஸ் பண்ணுறான். நீ தான் கேப்டன் கூரோ, நீ தான் கேப்டன் கூரோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவன் மனசில் பதிய வைக்கிறான். ஸோ அந்த புதுசாக ஜாயின் பண்ணவன் அவனை கேப்டன் கூரோவான்னு நினச்சிக்கிறான். கீழே உயிரோடு இருக்காங்க ஒரு சோல்ஜர், அவன்கிட்ட போயிட்டு நீ கேப்டன் கூரோவை பிடிச்சிட்ட, அவனை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் அவன் மனசில் பதிய வைக்கிறான் ஹிப்னடைஸ் பண்ணி. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, மெரைன்ஸ் வந்து இவன் தான் கேப்டன் கூரோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த உலகத்துக்கு கேப்டன் கூரோ வந்து எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டு விட்டான், அவன் இறந்துட்டான், அவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு கேப்டன் கூரோ என்ன பண்ணுறான்னா, கிளாகடோர்னு பேரை மாற்றிக்கிட்டு கயாவோட அப்பாவோட அந்த மேன்ஷன் முன்னாடி வந்து ஒரு ஆக்டிங்கை போட்டு அவங்க அப்பா கிட்ட வேலைக்காரனாக சேர்ந்து அவங்க எல்லாரையும் நம்ப வச்சு அவனை நல்லவன்ட்டு கயாவுக்கு கேர்டேக்கராக மாறி அந்த வில்லேஜில் இருக்கவங்களுக்குலாம் அவன் ஒரு நல்லவன் நம்ப வச்சு, ஸோ இது எல்லாத்தையும் அவன் பண்ணியிருக்கான். அவனை மெரைன்ஸ் தேடுறாங்க, அவன் மேலே இருக்க பவுண்டிக்காக பவுண்டி அட்ரஸ் அவனை தேடுறாங்க. ஸோ அவனால் ஓடி ஒளிய முடியல, அவன் உயிரை காப்பாற்றிக்கணும், ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணுன்றதுக்காக. பார்த்தீங்களா எவ்வளோ ஐரணியே இல்லை, ஒரு பைரட் கொள்ளைக்காரன் கொலை பண்ணுறவன் ஸோ நிம்மதியாக இருக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு பிளானை போட்டு அழகாக வந்து செட்டில் ஆக பார்த்துட்ருக்கான். ஸோ இந்த பிளான் எல்லாம் அவன் இதுக்காக தான் பண்ணியிருக்கான் அப்படின்றத சொல்லிவிட்டு அவனோட குரூவை பார்த்து சொல்கிறான், நீ எவனாவது என்ன கூரோன்னு கூப்பிட்டீங்க கொய்யால் மொதல் டெட் பாடி நீங்கள் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சொல்லிட்டு அப்படியே லூஃபியை பார்க்குறான். அப்படியே அந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் லூஃபி வெர்சஸ் கூரோ, அதுக்கப்புறம் ஜோரோ வெர்சஸ் ஜாங்கோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்போ தான் அடுத்த எபிசோட் போட்டு உங்களுக்கு உடனே வரும். சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே, உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒன் பீஸ் பார்க்குற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். டாடா.